மைசூர் நல்லா சுற்றி பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டே நாங்கள் வந்து கூருக்கு வந்து ஸ்டே பண்ணிட்டோம். இது வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த மாதிரி கமர்ஷியலாக பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வெல்கம் வாட்டர் பாட்டில் வைப்பாங்க பார்த்தீங்களா, அதில் இவ்வளோ ஒரு அழுக்காக இருந்துச்சு. ஸோ இதுக்கு முந்தின நாளில் தான் வந்து நான் வந்து தண்ணி வந்து ரொம்ப பார்த்து குடிப்பேன். ஆக்சுவலாக ஃபுட்டுமே ரொம்ப பார்த்து தான் சாப்பிடுவேன். ஹோட்டலில் போனால் சட்னி கூட சாப்பிட மாட்டேன், சாம்பார் மட்டும் தான் சாப்பிடுவேன். ஏன்னா அவங்க என்ன தண்ணியில் கொடுப்பாங்கன்னு. எனக்கும் என் பையனுக்கும் ட்ராவல் சுத்தமாக செட் ஆகாது. அதனால ஆளுக்கு ஒரு கவர் எப்பவுமே வச்சுப்போம். எந்த கடைசியில் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த தண்ணியை வந்து குடிச்சிருந்தாரு. இதுவுமே நான் தான் வந்து பார்த்தேன், இது வந்து க்ளீனாக இல்லை அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி ஹோட்டலில் வச்சிருந்தாலும் இதை நான் குடிக்க மாட்டேன். யூஸ்வலாக நம்ம வாட்டர் பாட்டில் இது குடிச்சிட்டு போயிடலாம், வெளியேருந்து வாங்கிட்டு போகிறது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எப்பவுமே வெளியே போகிறோம் அப்படின்னா ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். ஃபுட்டு எப்படி சாப்பிட்றோம், தண்ணி எஸ்பெஷலாக குடிச்சு 2 நாள் கழிச்சு அவருக்கு ஜுரம் வந்து தான் மிச்சம். ஸோ கான்ஷியஸாக இருக்கிறதுல தப்பு இல்லை. இந்த மாதிரி கிண்டல் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி கான்ஷியஸாக இருக்கிறவங்கள பார்த்துட்டு அதை தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ கூர்க்கு வந்து அமேசிங்காக இருந்துச்சு பிளேஸு. இதுவும் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் வர லைஃப்பில் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி